பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள். அனுரகுமாரவின் சதியாலேயே கொழும்பு மாநகரை இழந்தோம். ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. இந்தோனேசியாவுக்கு வருகை தருமாறு அனுரவுக்கு அழைப்பு. கொழும்பு மேயர் தெரிவு சட்டவிரோதமானதல்ல. அமைச்சர் நலிந்த ஜெயதிச. விமான சேவைகள் இல்லாமையால் வெளியேற முடியாது இஸ்ரேலில் சிக்கித் தவிக்கும் இலங்கையர்கள். கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவில் முறைகேடு. தெஹ்ரானில் இலங்கை தூதரகம் மூடப்பட்டது. அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேற்றம். கிழக்கில் மேலதிக கொள்கலன்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு தடை விதிப்பு. இஸ்ரேல் ஈரான் விவாதமின்றி நாடாளுமன்றம் ஒத்திவைப்பு. நாட்டில் அதிகரிக்கும் காற்றின் வேகம், கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை. சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவன் மரணம். சட்டத்தரணிகள் சங்கத்தின் மனுவை பரிசீலிப்பதற்கான திகதி அறிவிப்பு. தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை பெற்ற சபைகளில் ஆட்சி அமைக்க ஆதரவு தாருங்கள். மன்னாரில் சுமந்திரன் கோரிக்கை. மத்தளை விமான நிலைய பாதுகாப்பு விசேட அவதானம் செலுத்துகிறது அரசு. தமிழ் தேசிய சக்திகளின் கூட்டிணைவு ஆட்சியே வழி. கிழக்கில் உருவாகியுள்ளது. பதவியேற்ற பின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவிப்பு. இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா நீதியமைச்சர்? வடக்கில் பல மனித புதைகுழிகள் வதந்தி என்று அவர் தெரிவித்தமைக்கு எதிராக சஜித் அணி கடும் கண்டனம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு. ஆளுநரிடம் வினவிய பிரிட்டன் தூதுவர். சர்வதேச செய்திகள். ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்க இணைகிறது அமெரிக்கா. ஈரான் தலைவர் கமனி நிபந்தனை எதுவுமின்றி சரணடைய வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். ஈரானில் உள்ள இந்தியர்களை உடனடியாக மீட்பதில் சிக்கல். ஈரான் ஒருபோதும் சரணடையாது. உயர் தலைவர் அலி கமனி தகவல். இஸ்ரேல் ஈரான் பதற்ற நிலை. வளமை போல் இடம்பெறும் மசகு எண்ணெய் விநியோகம். பாகிஸ்தான் பிரச்சனையில் மத்தியஸ்தத்தை ஏற்பதில்லை. ட்ரம்பிடம் பிரதமர் மோடி உறுதி. மொசாட் மையத்தின் மீது தாக்குதல் நடத்தினோம். ஈரான் அறிவிப்பு. உணவுக்காக காத்திருந்தோர் மீது மீண்டும் இஸ்ரேல் துப்பாக்கிச் சூடு. 45 பொதுமக்கள் உயிரிழப்பு. விளையாட்டுச் செய்திகள். டெஸ்ட் போட்டி நாட்களை 4ஆக குறைக்க திட்டம். அணித் தலைமையை நானே நிராகரித்தேன். இந்திய வீரர் பும்ரா தெரிவிப்பு. இலங்கையுடனான டெஸ்ட். பங்களாதேஷ் வலுவான நிலை. ஓய்வு பெறும் மத்தியூசுக்கு வீரர்கள் மரியாதை அளிப்பு.